ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து PIR சென்சர் வச்சு எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்னா PIR சென்சார், அடுத்தது 5 வோல்ட் ரிலே மாடியூல் 1 சேனல். உங்களுக்கு வந்து இது எப்படி செய்யணும்னு தெரியணும்னா நம்ம சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இல்லைனா ஐ பட்டன் தவிர கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் காம்போனன்ட்ஸ். இப்போ நம்ம செய்யலாம். உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது PIR சென்சரோட பின் நோட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்க்கலாம். இங்கே வந்து 2 பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியோமீட்டர் வந்து இந்த சென்சார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதோடைய டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து மினிமம் வந்து 3 மீட்டர், மேக்ஸிமம் வந்து 7 மீட்டர். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னா, ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணால் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும், கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணால் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அடுத்தது இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து டிலே டைமுக்கு. இந்த டிலே டைம் ரேஞ்ச் வந்து மினிமம் வந்து 5 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து 200 செகண்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னா, கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா டிலே டைம் அதிகமாகும், ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா டிலே டைம் கம்மியாகும். அடுத்தது இந்த சைடு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ரிப்பீட்டபிள் மோடில் வந்து நான் ஒரு கனெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து இந்த சென்சாரில் எது வந்து ரிப்பீட்டபிள் மோடுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து ஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த சென்டர் பின் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல, மூணாவது பின் வந்து எல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஹெச்னு மென்ஷன் பண்ண பின்னையும் இந்த சென்டர் பின்னை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து ரிப்பீட்டபிள் மோடு. அடுத்தது இந்த எல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த பின்னையும் இந்த சென்டர் பின்னையும் கனெக்ட் பண்ணால் வந்து அது வந்து நான் ரிப்பீட்டபிள் மோடு. நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரிப்பீட்டபிள் மோடில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடில் ஃபஸ்ட்டு பின் வந்து VCC, சென்டர் பின் வந்து அவுட் இல்லைனா சிக்னல் பின் சொல்லலாம், மூணாவது பின் வந்து நெகட்டிவ். அடுத்தது இந்த சென்சாரில் வந்து VCC பின் இருக்கும், சிக்னல் பின் இருக்கும், அடுத்தது நெகட்டிவ் பின் இருக்கும். அங்கே வந்து ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 வோல்ட் ரிலே மோட் எடுத்துக்கோங்க. இது ஒரு பின் நோட் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து பாசிட்டிவ், சென்டர் பின் வந்து சிக்னல், மூணாவது பின் வந்து நெகட்டிவ். அப்புறம் இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து நார்மலி ஓப்பன், சென்டர் பின் வந்து காமன், மூணாவது பின் வந்து நார்மலி க்ளோஸ். இப்போது இந்த சென்சாரில் பாசிட்டிவ் இருக்கும், அதை வந்து ரிலே மோடியோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது சென்சாரோட நெகட்டிவ் வந்து ரிலே மோடியோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்சாரோடைய சிக்னல் பின் வந்து ரிலே மோடியோட சிக்னல் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு பவர் சப்ளை தரணும். எவ்வளோ தரணும்னா 5 வோல்ட் தரணும். ஏன்னா நம்ம வந்து 5 வோல்ட் ரிலே மாடியூல் யூஸ் பண்ணுறோம், அதனால் 5 வோல்ட் தரணும். அதுவே நீங்கள் வந்து 12 வோல்ட் ரிலே மாடியூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா 12 வோல்ட் தந்துடலாம். அது எந்த பின்னில் தரணும்னா, ரிலே மாடியூலில் பாசிட்டிவ் இருக்கும், அங்கே வந்து பவர் சப்ளை பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிலே மாடியூலில் நெகட்டிவ் இருக்கும், அங்கே வந்து பவர் சப்ளை நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பல்ப் எடுத்துக்கோங்க. இது கூட ஓல்டர் எடுத்துருக்கேன், 2 பின் பிளக் எடுத்துருக்கேன். இப்போது பிளக்லேருந்து ஒயர் வருதா, ரெட்டு எல்லோ. இதில் நான் ரெட் ஒயர் கட் பண்ணியிருக்கேன், அந்த ஒயர் வந்து லைன் ஒயராக இருக்கணும். இப்போது பிளக்லேருந்து வர லைன் ஒயர் வந்து ரிலே மாடியூலில் காமன் பின்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பல்ப் ஹோல்ட்லேருந்து ஒரு ஒயர் வருது, இந்த ஒயரை வந்து ரிலே மாடியூலில் நார்மலி ஓப்பன் பின்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லா கனெக்ஷனும் முடிச்சிட்டோம். இப்போது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்சாரில் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டிலே டைமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சென்சாருக்கும் ரிலே மாடியூலுக்கும் பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பல்புக்கும் பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பவர் சப்ளை ஆன் பண்ணும்போது நம்ம லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம எப்போ வந்து மோஷன் டிடெக்ட் ஆகுதோ அப்போது வந்து கரெக்டாக லைட் எரியும். இப்போ வந்து சென்சார் கிட்ட என் கையை எடுத்துகிட்டு வரேன், கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோடனே லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கையை அசைக்காமல் வைக்கிறேன், இப்போ ஆஃப் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கையை அசைக்காமல் இருந்ததால் இப்போ லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் அசைச்சதால் லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ அசைக்காமல் வைக்கிறேன்.
இப்போ வந்து லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது கை லேசாக மூவ் பண்ணதுக்கு லைட் கரெக்டாக ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச சர்க்யூட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கல ஏன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இம்ப்ரூவ் பண்ணி போகலாம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது ப்ராஜெக்ட்ஸ் தமிழில் தேவைப்படுதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம்.